Hi students, chemistry, NEET, full syllabus model questions. This is general instruction கொடுத்திருக்குது. அதில் ஏன் உங்களுக்கு 5 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கேன். என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு 45 கொஸ்டின்ஸு. அதில் வந்து செக்ஷன் ஏ செக்ஷன் பின்னு கொடுத்துருப்பாங்க. செக்ஷன் ஏயில் வந்து கொடுத்துருப்போம், செக்ஷனில் பியில் வந்து சாய்ஸ் கொடுத்துருப்போம். அதில் 35 கொஸ்டின்ஸ் செக்ஷன் ஏயில். செக்ஷன் பியில் 15 கொஸ்டின், அது 10 கொஸ்டின் அட்டன் பண்ணணும். இதில் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டின் எல்லா சிலபஸ் எல்லா லெசனுக்கு கவர் ஆகிக்கும். இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின், ஏ ஹைட்ரோகார்பன் ஏ ஆன் குளோரினேஷன் கீ பி which on heating with alcoholic potassium hydroxide change into another hydrocarbon C, the latter decolorized PS reagents and ozonolysis from formaldehyde only A is A காம்பவுண்டாக அப்படி சொல்லியிருக்காங்க. இப்போ பிலையும் கொடுத்துட்டாங்க, ஒன் ஆஃப் த ஹைட்ரோகார்பன் தான் சொல்கிறாங்க. பி வந்து குளோரினேஷன், ஏ வந்து குளோரினேஷன் பண்ணுறோம், பி கிடைக்குது. ஏங்கிறது ஹைட்ரோகார்பன், குளோரினேஷனுக்கு பார்த்தோம்னா பி கிடைக்குது. ஆல்கஹாலிக் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடோடு ஆட் பண்ணோம் அப்படின்னோம்னா ஹைட்ரோகார்பன் சி, அது வந்து எது கிடைக்குது, பிஎஸ் ரியாஜன்ஸ் அப்படின்னாவே ஈத்தீன். பிஎஸ் ரியாஜன்னா என்னது, ஈத்தீன். அது ஓசனாலிசிஸ், ஈத்தீன் ஓசனாலிசிஸ் பண்ணோம்னா ஃபார்மால்டிஹைடு கிடைக்குது. ஓகே, அப்போ ஏ தான் கேட்காங்க. அப்போ ஈத்தீன் கிடைக்கும்போது அந்த காம்பவுண்டு வந்து என்ன இருக்கணும் அப்படின்னா ஈத்தேனாக இருக்கும். என்ன இருக்கணும், ஈத்தேன். எப்படி நம்ம ஈத்தேன் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னோம்னா, பார்க்க எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். CH3 பாண்டு CH3 ரியாக்ட் வித் Cl2HV என்ன இருக்கும், CH3 CH2Cl. இதை KOHோடு ஆட் பண்ணுறீங்க, என்ன கிடைக்கும், CH2 டபுள் பாண்ட் CH2. இதுதான் பிஎஸ் ரியாஜன்ஸு. அப்போ காம்பவுண்ட் என்ன தான் கிடைக்கும், ஈத்தீன் தான் காம்பவுண்ட் கிடைக்கும். இது கொஸ்டின் நம்பர் 1க்கான ஆன்சர்ஸ். செகண்ட், வாட் இஸ் த ஐபிஎஸ்சி நேம் ஆஃப் த காம்பவுண்ட்? வாட் இஸ் த ஐபிஎஸ்சி நேம் ஆஃப் த காம்பவுண்ட்? இந்த காம்பவுண்டுக்கு வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து சைக்ளோ பென்டேன் 5 இருக்குது. 1 2 3 4 5 5 இருக்குது சைக்ளோ பென்டேன். மேலே என்ன காம்பவுண்ட் இருக்குது, 2 காம்பவுண்ட் இருக்குது எத்தில், அதில் 1ல் மெத்தில். அப்போ ஆப்ஷன் வந்து சியாக தான் இருக்கும். இதுக்கு ஆப்ஷன் வந்து சி, 1 மெத்தில் எத்தில் சைக்ளோ பென்டேன். தேர்ட் கொஸ்டினுக்கு ஆப்ஷன், தேர்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் காம்ப்ளெக்ஸ் இஸ் நாட் எக்ஸ்பெக்டட் டு எக்ஸ்பிட் ஐசோமெரிசம்? ஐசோமெரிசத்தில் இல்லாத காம்பவுண்டு கேட்காங்க. அது என்ன கிடைக்கும் அப்படின்னா, நமக்கு காம்பவுண்டில் பார்த்தீங்க அப்படின்னா டி கிடைக்கும். காம்பவுண்டு என்னது, டி. இந்த டியில் எடுத்துட்டிங்க அப்படின்னா நமக்கு நிக்கல் வந்து 2+ அயானு. நிக்கலோட ஆக்சிஜன் சைடு பார்த்திங்கன்னா 2+ அயானு. அப்போ அமோனியா நியூட்ரல் லிகாண்டு, சயனைடு வந்து நெகட்டிவ் லிகாண்டு. ஹைபிரிடைசேஷன் பார்த்திங்கன்னா இதுக்கு என்ன ஆகும் அப்படின்னா sp3 ஹைபிரிடைசேஷன் ஆகும். அதாவது டெட்ராஹீட்டல் ஸ்டேப்ஸ். 4 லிகாண்ட்ஸ் இருக்குது. எது போக அம்மோனியாவில் 2 Cl, அதான் அம்மோனியா அமீன் அப்படிங்கிறது நம்ம சொல்லுவோம். அமீன் அப்படிங்கிறது நியூட்ரல் லிகாண்டு, Cl2 அப்படி நெகட்டிவ் லிகாண்டு. அதனால் என்ன சொல்லுவோம், அதில் எக்ஸிப்ட் ஆப்டிக்கல் ஐசோமெரிசம், டிஃபன் நாட் டிஃபண்ட். ஓகேங்களா, அதான் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் வந்து ஃபோர்த்து கொஸ்டின். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், ஃபோர்த்து கொஸ்டின். இதனுடைய இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் த ரேட் ஆஃப் HCN அடிஷன் டு காம்பவுண்ட் A to T. காம்பவுண்ட் A to Tயில் வந்து இன்க்ரீசிங் ஆர்டரில் கேட்காங்க. அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்போ நமக்கு என்ன ஆகும் அப்படின்னோம்னா, ஆப்ஷன்ஸு வந்து ஏ தான் வரும். ஃபஸ்ட்டு வந்து டி, அடுத்து வந்து சி, அடுத்து வந்து பி, நெக்ஸ்ட்டு வந்து ஏ. இந்த ஆர்டரில் வாங்க. அதாவது ஃபார்மால்டிஹைடு, டைமெத்தில் கீட்டோன் அந்த ஆர்டரில், பினைல் மெத்தில் கீட்டோன் அதில் கொடுக்குறோம், அது கொடுப்பாங்க. அது காம்பவுண்ட் இதில் தான் வரும். பென்சோஃபினோன் அசிட்டோஃபினோன் ஆகும். நெக்ஸ்ட்டு கொஸ்டின், ஃபிஃப்த்து கொஸ்டின். நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து, பாஸ்பரஸ் பென்டாக்ளோரைட் டிசோசியேஷன் ஃபாலோஸ் இன் க்ளோஸ்டு ரியாக்ஷன் வெசல்ஸ். இது நமக்கு ஈஸியாக எழுதக்கூடிய கொஸ்டின் தான். டோட்டல் ப்ரெஷர் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸு 1 + x = பின்னு வரும். அது பார்த்தீங்க அப்படின்னா 1 + x பி, ஆப்ஷன் சி வரும். ஆன்சர்ஸ் வந்து என்னது, சி. ஏன்னா அவன் கேட்டிருக்கிறது PCl5க்கு 1 - xன்னு சொல்லுவோம். அதுக்கடுத்து PCl3க்கு x மோலு, Cl2க்கு வந்து x மோலு. இதை கால்குலேட் பண்ணோம்னா 1 - x + x + x
சீக்வல் என்ன பண்ணுவோம் அப்படின்னா 1 + எக்ஸ்ன்னு எழுதுவோம். ஏன்னா இந்த எக்ஸும் கேன்சல் பண்ணிடுவோம், மீதி 1 + எக்ஸ் தான் இருக்குது. அப்போது பார்ஷியல் ப்ளஸ்ஸை கொடுத்திங்கன்னா நம்ம என்ன பண்ண போவோம், பியோட மல்டிப்ளை பண்ண போவோம். அப்போ அதுக்கு வந்து ஆன்சர்ஸ் வந்து சி. நெக்ஸ்ட்டு வந்து 6th கொஸ்டின். விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் நாட் ஷோன் சிஸ் ட்ரான்ஸ் ஐசோமர்ஸ். சிஸ் ட்ரான்ஸ் ஐசோமர்ஸ் எது இல்லைன்னு கேட்காங்க. அதுக்கான ஆன்சர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சி தான் வரும். ஆப்ஷன்ஸு சி. 7th கொஸ்டின். பாயிண்ட் அவுட் த பால்ஸ் ஸ்டேட்மெண்ட். ப்ரௌனியன் மூவ்மெண்ட் அண்ட் டிண்டால் எஃபெக்ட் ஆர் ஷோன் பை குழாய்லர் சிஸ்டம். கண்டிப்பாக அது குழாய்லர் சிஸ்டம் தான். இல்லை, ஸோ ஓகே. கோல்டு நம்பர் இஸ் மெசர்ஸ் ப்ரொடக்டிவ் பவர் ஆஃப் லியோபிளிக் குழாய்ட்ஸ். ஓகே, அதுவும் கரெக்டான ஆன்சர்ஸ் தான். தி குழாய்டு சொல்யூஷன் லிக்யூட் இஸ் கால்டு ஜெல்லு. இது வந்து தப்பு. ஹார்ட்லி செக்யூல்ஸ் கூல் இஸ் ரிலேட்டட் டு கோகுலேஷன் ரைட்டு. அப்போ ஆப்ஷன் வந்து என்ன இருக்கும், சி தான் ஆப்ஷன்ஸ். இப்போ ஆப்ஷன்ஸ் வந்து சி. நெக்ஸ்ட்டு வந்து 8th கொஸ்டின். P and B are the vapor pressure of the pure liquid compound A and B respectively in ideal binary solution. If XA represents the mole fraction of compound A, total pressure of the solution will be. இது கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர்ஸ் நம்ம பார்க்கணும். இது என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா XA கொடுத்துட்டாங்க. அப்போ PA and BB. XA அப்படிங்கிறது பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஏ தான், அது ப்ரெஷர் ஆஃப் பியூர் லிக்யூடு, அது B and 2 காம்பவுண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. அப்போ நமக்கு என்ன கொடுக்கணும் அப்படின்னம்னா XA அவங்க கொடுத்துட்டாங்க. ஆப்ஷன்ஸ் வந்து டி ஆகும். ஆப்ஷன்ஸ் வந்து என்னது, டி. ஆப்ஷன்ஸ் வந்து டி. ஆப்ஷன்ஸ் டி. நெக்ஸ்ட் 9th கொஸ்டின். In which one of the following species are general atom of the type of hybridization which is not same so that present in the other 3. இது வந்து 9th கொஸ்டினுக்கான ஆன்சர்ஸு. இதை பார்க்கணும். நம்ம என்னென்ன காம்பவுண்டு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கணும். SF6 ஹைப்ரிடைசேஷனில் வரும், I3- ஹைப்ரிடைசேஷனில் வரும், சி தான் PCl5 ஹைப்ரிடைசேஷனில் வரும். ஓகேங்களா? அப்போ வந்து நமக்கு எது வரும் அப்படின்னம்னா சி. ஆன்சர்ஸ் வந்து சி. நெக்ஸ்ட்டு கொடுக்குறது 10th கொஸ்டின். நெக்ஸ்ட் என்னது 10th கொஸ்டின். Which of the following compound is hemiacetal? காம்பவுண்ட் நேம் என்ன, அது ஹெமிஅசிட்டால் கேட்டிருக்காங்க. ஹெமிஅசிட்டால் வந்து எதில் ப்ரெசன்ஸ் ஆகும்னா ஆல்கஹால் அண்ட் ஈதர். சேம் கார்பன்லேயும் ஆல்கஹாலும் ஈதர் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஹெமிஅசிட்டால்னு சொல்லப்போம். ஆல்கஹால் அண்டு ஈதர் எந்த காம்பவுண்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னம்னா எல்லாத்துலேயுமே ஆல்கஹாலும் ஈதர்ஸ் இருக்குது. அப்போ வந்து என்ன சொல்லுவோம், ஆல் ஆஃப் திஸ். 10th வந்து ஆல் ஆஃப் திஸ். 11th காம்பவுண்ட் பார்த்தீங்க அப்படின்னா விச் ப்ராடக்ட் ஆர் எக்ஸ்பெக்டட் ஃப்ரம் த டிஸ்ப்ரோபோர்ஷனேஷன் ரியாக்ஷன் ஆஃப் ஹைப்போக்ளோரஸ் ஆசிட். எல்லாமே டிஸ்ப்ரோபோர்ஷனேஷன் ரியாக்ஷன் அப்படிங்கிறது சேமு. காம்பவுண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் என்று நடக்கணும். ஆக்சிடேஷனும் ரிடக்ஷன் நடக்கணும். அப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி பார்த்தீங்கன்னா HCl அண்டு HClO3. அந்த HClO3யில் HOCl அப்படி என்ன பண்ணுவீங்க அப்படின்னா HCl + HClO3ன்னு பிரியும். அதாவது இதில் எப்படி எழுதணும் அப்படின்னம்னா 3 HOCl, இது மைனஸு, இது ப்ளஸ்ஸு. என்ன கொடுத்துப்போம், 2 HCl + HClO3ன்னு எழுதுவோம். HClO3 இதுக்கு ஆக்சிஜன் வந்து +5, இதுக்கு வந்து -1, இதில் ஒரு ஆக்சிஜன் 1, இதுக்கு வந்து +1 -1. அப்போ ClCl அப்படிங்கிறது என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரிடக்ஷன்ஸ். அதில் வந்து இந்த Cl HCl அந்த Cl HClO3 வந்து பார்த்திங்க ஆக்சிடேஷன்ஸ். அப்போ அதுக்கு வந்து ஆன்சர்ஸ் வந்து பி தான் ஆன்சர்ஸ் பி. 12th கொஸ்டின். Which of the following reactions does not form gaseous product? gaseous product எது இல்லைன்னு சொல்கிறாங்க. does not gaseous product அப்படின்னு பார்த்தோம்னா gaseous இல்லாது சி, lead sulfide + hydrogen peroxide. 13th question. Antibiotic contain nitro compound attached to aromatic nucleus. It is அதுக்கு ஆன்சர்ஸ் பென்சிலின், ஸ்ட்ரெப்டோமைசின், டெட்ராசைக்ளின், குளோரம்பினிகால். ஆப்ஷன் டி தான். ஆப்ஷன்ஸ் டி. 14th question. An ionic compound has unit cell consisting of A ions at the corners of the cube, B ions at the center of the faces of the cube. The empirical formula of this compound would be.
14th கொஸ்டின். இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்க, நம்பர் ஆஃப் யூனிட் செல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் செல்ஸுக்கு பார்க்கும்போது என்ன சொல்லுவோம், 1/8 × 8. நம்பர் ஆஃப் யூனிட் செல்ஸுக்கு 1/8 × 8. இதையும் கேன்சல் பண்ணோம்னா 1 தான். இப்போ 1 × 1 1. அதுக்கடுத்து என்னது, நம்பர் ஆஃப் பியோட யூனிட் செல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1 × 2 1/2 × 6. இதை இன்க்ளூட் பண்ணோம்னா எனக்கு 3 கிடைக்கும். அப்போ 1 × 3 3 1 × 3 3. அப்போ காம்பவுண்ட் ஃபார்முலா எம்பிக்கல் ஃபார்முலா என்னது, AB3. என்ன சொல்லுவோம், AB3. AB3 எந்த கொஸ்டினில் ஆன்சர்ஸாக வந்துருக்குது, AB3 பி கொஸ்டினுக்கும் ஆன்சர்ஸ். அப்போ ஆன்சர்ஸ் வந்து பி. ஆன்சர்ஸ் வந்து பி. 15th கொஸ்டின். இந்த ரியாக்ஷன் when concentrate of the reactant is increased 2 times, the increasing rate of the reactions was 4 times, order of the reaction is. அதனோட ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன் கேட்டிருக்காங்க. இந்த ரேட் ஆஃப் த ரியாக்ஷன்ஸ் வந்து 4 times வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ரியாக்ஷனோட ரேட்டு வந்து ரியாக்ஷனோட கான்சன்ட்ரேஷன். அப்போ இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னம்னா செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷனாக இருக்கும். அப்போ ஆப்ஷன் வந்து சி. அது என்னது ஆப்ஷனு, சி. ஆப்ஷன் வந்து சி, செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன். தி செல் ரியாக்ஷன் காப்பர் ப்ளஸ் சில்வர், காப்பர் 2 + சில்வர் இஸ் பெஸ்ட் ரெப்ரசன்ட் பை. அதனுடைய ரெப்ரசன்டேஷன் கேட்காங்க. அதனுடைய ரெப்ரசன்டேஷன்ஸ் 16th கொஸ்டினுக்கு ரெப்ரசன்டேஷன் கேட்காங்க. அப்போ காப்பர் வந்து என்னவாகுது, காப்பர் 2+ ஆகுது. சில்வர் வந்து என்னவாகுது, சில்வர் ப்ளஸ் வந்து சில்வர் ஆகுது. அப்போ ஏ தான் அதுக்கான ஆன்சர்ஸ். அதுக்கான ஆன்சர்ஸ் வந்து என்னது, ஏ. நெக்ஸ்ட்டு 17th கொஸ்டின். குளோரின் இஸ் லிபரேட்டட் வென் வி ஹீட். இதை ஹீட் பண்ணோம்னா குளோரின் வந்து லிபரேட்டட் ஆகணும். அதுக்கான ஈக்குவேஷன் இங்கே கேட்டிருக்காங்க. நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னோம்னா K2Cr2O7 K2Cr2O7 + HCl இதை ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணோம் அப்படின்னோம்னா என்ன கிடைக்கும், குளோரின் கேஸ் இஸ் எவால்வ்டு. குளோரின் கேஸ் என்ன பண்ணோம், எவால்வ் ஆகும். அப்போ K2Cr2O7 + HCl எது, ஆப்ஷன் டி. அதுக்கான ஆப்ஷன் வந்து என்னது, டி. நெக்ஸ்ட்டு அக்கார்டிங் டு த கைனடிக் தியரி ஆஃப் த கேசஸ் பாகிய டயட்டமிக் மாலிகூல். இதுக்கு ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன கொடுத்தாங்க, த ப்ரெஷர் எக்ஸ்கர்ட் பை த கேஸ் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு த மீன் வெலாசிட்டி ஆஃப் த மாலிகூல். தி ப்ரெஷர் எக்ஸ்கர்ட் பை த கேஸ் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு த ரூட் மீன் வெலாசிட்டி ஆஃப் த மாலிகூல். தி ரூட் மீன் ஸ்கொயர் வெலாசிட்டி ஆஃப் த மாலிகூல் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த டெம்பரேச்சர். தி மீன் டிரான்ஸ்லேஷன் கைனடிக் எனர்ஜி ஆஃப் த மாலிகூல் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு த அப்சல்யூட் டெம்பரேச்சர்ஸ். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ப்ரெஷர் எக்ஸ்க்யூட் இதில் ப்ரெஷர் எக்ஸ்க்யூட் ஆகும் அப்படின்னா PC = 1/3 mNu²/V. இப்போ இதுதான் ஃபஸ்ட் ஈக்குவேஷன். U அப்படிங்கிறது ரூட் மீன் ஸ்கொயர் வெலாசிட்டி, எம்ங்கிறது மாஸ் ஆஃப் த மாலிகூல், என்னங்கிறது நம்பர் ஆஃப் த மாலிகூல். அப்போ வந்து என்னது, ஏபி கிளியராக ராங்காக சொல்லிடலாம், ஏயும் பியும். எகெயின் U² = 3RT/m எம்னு எழுதுவோம், 3RT/m. அப்போ நம்ம ஈக்குவேஷனுக்கு அடுத்தோம்னா நமக்கு என்ன தான் கிடைக்கும் அப்படின்னா ஆன்சர்ஸ் டி தான் கிடைக்கும். ஆன்சர்ஸு டி தான் அதுக்கு ஆன்சர்ஸ். 20th கொஸ்டின். இப்போ கொஸ்டின் நம்பர் 19th பார்க்கணும். அதாவது கொஸ்டின் நம்பர் 19th பார்க்கணும். லார்ஜ் நம்பர் ஆஃப் ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் எக்ஸ்பீரியட் பை த ஆக்னைடு தென் தோஸ் ஆஃப் லாந்தனைடு வென் மெயின் ரீசன்ஸ் என்னன்னு கேட்காங்க. அப்போ அதுக்கு ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் நம்ம ரீட் பண்ணி பார்க்கணும். 4f orbital more diffused than 5f orbital, lesser energy difference between 5f and 60 than between 4f and 5d orbital, more energy difference between 5f 60 between 4f and 5d orbital, more reactive nature of the actinide. இதுக்கு ஆப்ஷன் வந்து பி தான் ஆப்ஷன். ஆப்ஷன் வந்து என்னது, பி. lesser energy difference between 5f and 60 than between 4f and 5d orbitals. Question number 20. Question number 20. Which of the following arrangement does not give the correct pictures of the trend indicated against it? இது ஆன்சர்ஸ் கொடுங்க. ஒன்று ஆக்சிடேஷன் பவரு, ஹாலஜன் காம்பவுண்டில் பார்க்கணும், எலக்ட்ரான் கெயின் எந்தால்பி, பாண்ட் டிசோசியேஷன் எந்தால்பி, எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி. இதுக்கு என்ன ஆன்சர்ஸ் எடுத்துக்காங்க. இதுக்கு 2 விதமான ஆன்சர்ஸ் வரும், பியும் வரும் அண்டு சியும் வரும். இது ரெண்டுக்குமே இதுக்கு ஆன்சர்ஸ் வந்து என்னது, பி அண்டு சி தான் அதுக்கு ஆன்சர்ஸு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின் நம்பர் 21. தி ப்ராசஸ் ஆஃப் கன்வெர்ட்டிங் ஹைட்ரேட் அலுமினா இன்டூ அன்ஹைட்ரேட் அலுமினா இஸ் கால்டு. இது எதுலேருந்து ரிடியூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது கேட்காங்க. இதுக்கு வந்து கால்சினேஷன் பண்ணுவோம். இது என்ன மெயின் ப்ராசஸை பார்க்கும்போது நமக்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னா கால்சினேஷன் தான். ஏன்னா அலுமினியம் ஆக்சைடு, அதாவது Al2O3 2H2O
கியூஸ் என்ன கிடைக்கும் Al2O3 ப்ளஸ் 2H2Oன்னு கொடுக்கும். எது இந்த ப்ராசஸில் கால்சினேஷன் ப்ராசஸில். அப்போ கால்சினேஷன் அப்படிங்கிறது டி ஆப்ஷன்ஸ் டி. நெக்ஸ்ட் 22 ரேட் ஆஃப் த கான்ஸ்டன்ட் ஆஃப் த ரியாக்ஷன் பிகம் ஈக்குவல் டு தி ப்ரீ எக்ஸ்பென்ஷியல் ஃபேக்டர்ஸ் when இது பார்த்தீங்கன்னா அக்னிஸ் ஈக்குவேஷனில் கேட்கக்கூடிய கொஸ்டின். அப்சல்யூட் டெம்பரேச்சர் இஸ் 0, ஆக்டிவேஷன் எனர்ஜி இஸ் இன்ஃபினிட்டிவ், அப்சல்யூட் டெம்பரேச்சர் இஸ் இன்ஃபினிட்டிவ், டெம்பரேச்சர் இன் செல்சியஸ் இஸ் 0. அப்போ இந்த அக்னிஸ் ஈக்குவேஷன் நமக்கு தெரியணும். அக்னிஸ் ஈக்குவேஷன்னா என்ன சொல்லுவோம் நம்ம? கேஸ் ஈக்குவல் டு AE பவர் மைனஸ் EA/RT. ஏங்கிறது என்னது? ப்ரீ எக்ஸ்பென்ஷியல் ஃபேக்டர்ஸ். ஏன் ஏங்கிறது? EAங்கிறது ஆக்டிவேஷன் எனர்ஜி, Tங்கிறது அப்சல்யூட் டெம்பரேச்சர். இப்போ இது எல்லாமே 0ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ கேவோட வேல்யூ நமக்கு என்ன இருக்கலாம் அப்படின்னம்னா AE0 இருக்கலாம், அல்லது கேஸ் ஈக்குவல் டு ஏயாக இருக்கலாம். A. அப்போது இதனுடைய ஆன்சர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சி. இதனுடைய ஆன்சர்ஸ் என்ன சொல்கிறோம் நம்ம? சி. தி அப்சல்யூட் டெம்பரேச்சர் இஸ் இன்ஃபினிட்டிவ். 23 which one of the following cyanide complex would come out lowest value of paramagnetic behavior? 23க்கு இப்போ கோபால்ட் பார்த்தீங்க அப்படின்னா 3D ஆர்பிட்டாலில் பார்த்தீங்க கோபால்ட் 3+க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அது எல்லாமே என்னது? பேட் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். என்ன இருக்கும்? பேட் ஆஃப் எலக்ட்ரான். 3Dயில் எல்லாம் சைனடு வந்து ஸ்ட்ராங் லீகாண்டு, அப்போ பேக் ஆஃப் எலக்ட்ரானாக இருக்கும். சைனடு வந்து ஸ்ட்ராங் பில்டு லீகானால என்னது? பேயிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். அப்போ நம்பர் ஆஃப் அன்பேட் எலக்ட்ரான் வந்து கோபால்ட்டில் 0. அப்போது லோயஸ்ட் வேல்யூ வந்து என்னது? பேராமேக்னெட்டிக் பிஹேவியரில் வந்து நமக்கு என்ன தான் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னம்னா ஆப்ஷன்ஸ் வந்து ஏ. அயனுக்கெலாம் வராது. இதுதான் வந்து என்னது 23 கொஸ்டினுக்கு. 24th ஆன் தி பேசிஸ் ஆஃப் த ஃபாலோயிங் தெர்மோகெமிக்கல் டேட்டா கொடுத்துருக்காங்க. இதில் H2O+H+ல் என்ன பண்ணுறோம் அப்படின்னா வாட்டர் வந்து டிசோசியேஷன் ஆகும்போது H+OH- ஆகுது. அப்போ ஈக்குவேஷன்ஸ் எவ்வளோ வருங்க அப்படின்னம்னா அதுலேயும் கொடுக்காங்க 53.32 கிலோ ஜூலு. ஓவரால் ரியாக்ஷன்ஸில் 286.20 கெல்வின் மோல் -1. அப்போ நம்ம ரியாக்ஷன்ஸை வந்து எழுதி பார்த்தோம் அப்படின்னம்னா என்ன கிடைக்கும் அப்படின்னம்னா அப்ராக்சிமேட்டாக இந்த ஈக்குவேஷன்ஸ்க்கு வந்து என்ன கிடைக்கும்? ஏ தான் ஆன்சர்ஸ் வந்து ஏ. ஏன்னா 286.20 57.32 இதெல்லாம் பார்த்தீங்க மைனஸ் பண்ணிங்கன்னா நமக்கு அந்த ஆன்சர் தான் கிடைக்கும். நெக்ஸ்ட் 25 when which of the following pair of the four species have sp3 hybridizations? என்ன கேட்டிருக்காங்க? sp3 hybridization. இதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா VSEPR தியரி யூஸ் பண்ணணும். NF3 அண்டு H2O இது ரெண்டு மட்டும் தான் sp3 hybridization. அதுக்கு ஆப்ஷன் வந்து சி. என்னது? சி. 26 which are the product of the following reactions? இதில் கொடுத்துருக்காங்க. என்ன கிடைக்கும் அப்படின்னம்னா ஆப்ஷன்ஸ் வந்து ஏ தான். NN டைமெத்தில் அனிலின் கிடைக்கும். NN டைமெத்தில் அனிலின் தான் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு 27ல் பார்த்தீங்க அப்படின்னா 27ல் இப்போ அந்த அமாங்கஸ்ட் ஃபாலோயிங் ஆல்கால் இஸ் ஒன் டு தி பாஸ்டர்ஸ் HCl அண்ட் அன்ஹைட்ரட் ஜிங்க் குளோரைடு. இது ஆல்கால் லெசனில் ஹைட்ராக்சி காம்பவுண்ட் லெசனில் கேட்கக்கூடிய கொஸ்டின். ட்ரெஸ்ஸை ஆல்காலில் HCl ஆட் பண்ணால் தான் நமக்கு கிடைக்கக்கூடியது பாஸ்டர்ஸ் ரியாக்ஷன் கிடைக்கும். ஓகேயா? அப்போ அதுக்கு ஆன்சர்ஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னு பண்ணோம்னா 2-methyl propane to all. 28 number of moles of MnO4 2- required to oxidizing 1 mole of ferrous oxalate complete in acidic medium will be. அதான் 28. அவ்வளோ எவ்வளோ அசிடிக் மீடியம் கிடைக்கும் அப்படின்னா 6 × 10ன்னு பார்த்தோம் அப்படின்னம்னா 0.6 கிடைக்கணும். என்ன கிடைக்கணும்? 0.6 moles. ஆப்ஷன் ஏ தான் அதுக்கு ஆன்சர்ஸ். நெக்ஸ்ட்டு 29 which of the following practice will not come under green chemistry? கொஸ்டின் நம்பர் 29க்கு வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா படித்து பார்க்கணும். யூஸிங் பிளாஸ்டிக் கேன்ஸ் பாசிபிள் மேக்கிங் யூஸ் ஆஃப் சோப் மேட் வெஜிடபிள் ஆயில்ஸ் அது இல்லை. இது வந்து என்னது? நாட் கம். யூஸிங் வாட்டர் ப்ளீச்சிங் பவுடர்ஸ் அதுவும் யூஸ் பண்ண முடியாது. யூஸிங் பிளாஸ்டிக் கேன் ஆகி நீட்லி ஸ்டோரிங் சப்ஸ்டன்ஸ் இல்லை. டி ஆப்ஷனாக தான் தப்பு. நெக்ஸ்ட்டு 31 கொஸ்டின் நம்பர் 30 the following alcohol is treated with constant sulfuric acid. The major product obtained is. கொடுத்துக்கூடிய காம்பவுண்டில் பார்க்கணும். கொடுத்துக்கூடிய காம்பவுண்டில் எது வந்து மேஜர் ப்ராடக்ட் அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ இதை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன்ஸ் வந்து என்ன கொடுத்துக்கலாம் அப்படின்னோம்னா மேக்ஸிமம் வந்து பி தான் ஆன்சர்ஸாக இருக்கும். என்ன இருக்கும்? பி. கொஸ்டின் நம்பர் 31
The strength of volume of the solution containing 30.36 gram per liter hydrogen peroxide. எவ்வளோ கொடுத்துருக்காங்க அவங்க வந்து 30.36. அப்போ H2O2க்கு பார்த்தீங்க அப்படின்னா H2O2 நமக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 17 கிடைக்கும். அதாவது 17 நார்மாலிட்டி. அப்போ இதை டிவைட் பண்ணோம்னா நமக்கு அது 1.78 நார்மாலிட்டி. அப்போ 5.6 நார்மாலிட்டி இன்ட்டு 1.78 10 வோல்டேஜ் கிடைக்கும். எவ்வளோ கிடைக்கும்? 10 வோல்டேஜ். இப்போ அது ஏ தான் ஆப்ஷன். அதுக்கு வந்து என்னது? ஆப்ஷன்ஸ் ஏ. இது வந்து என்னது? கொஸ்டின் நம்பர் 30. Okay, next one is 32. The position of the same metal is electrochemical series of the decreasing electropositive character is given by say magnesium, aluminum, zinc, copper, silver. இப்போ இதில் வந்து spoon will get coated with aluminum, alloy of copper, aluminum is formed, solution becomes blue, there is no solutions. 32க்கு அப்போ இதுக்கு ஆன்சர் there is no solution தான். ஆப்ஷன் டி தான். ஆப்ஷன் டி தான் ஆன்சர்ஸ். 33. which are the following graph corresponding to one node 33க்கு. இப்போ ஒன் நோடில் வந்து எதிர் வருது அப்படின்னம்னா சீல தான் வரும். சாரி, கொஸ்டின் நம்பர் 33க்கு பார்த்தீங்க அப்படின்னா சியில் ஆப்ஷன்ஸ் வந்து என்னது? பி வரும். ஆப்ஷன்ஸ் இதுதான் ஒரு நோடு. 34. arrange the following ions in the order of the decreasing x minus 0 ball length. x is central atoms. x is என்னது? central atom. 34க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரோநெகட்டிவிட்டி பார்த்தீங்கன்னா எக்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். லெஸ்ஸாக இருக்கக்கூடிய பாண்ட் லென்த்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு 4 ஓ பாண்டு. அப்போ ஆன்சர்ஸ் வந்து பி. ஆன்சர்ஸ் வந்து என்னது? பி தான் அதுக்கு ஆன்சர்ஸ். இது வந்து என்னது? 34. நெக்ஸ்ட்டு 35. The reaction of pencil chloride to sodium cyanide followed the reduction of the hydrogen in presence of nickel Qs. நீங்கள் இந்த ஈக்குவேஷன் எடுத்து எழுதலாம். நம்ம சைனைடு கிடைக்கும். அந்த சைனைடை H2 நம்பர் ஆட் பண்ணிங்கன்னா ஃபினைலமீன் கிடைக்கும். ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு ஆன்சர்ஸ். ஆப்ஷன் வந்து ஏ. நெக்ஸ்ட்டு 36. arrange the following compound in the order increasing basic strength weakest to strongest. ஆப்ஷன் வந்து இதுக்கு வந்து வீக்கஸ்ட்டு, அதோட வீக்கஸ்ட்டு இது, அதோட வீக்கஸ்ட்டு இது. அப்போ பி ஆன்சர்ஸ் பி. 37 பார்த்தீங்க அப்படின்னா which of the nitrogen crystalline is first protonated. அதான் 37. அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு protonated பார்த்தீங்க அப்படின்னம்னா என்ன கிடைக்கும் அப்படின்னம்னா பீட்டா கிடைக்கும். அது பீட்டா. 38. which of the following structures is similar to graphite. போகான் நைட்ரைட் தான். என்னது? போகான் நைட்ரைடு. 4 pieces of listed pillows. 39 கேட்காங்க. 39க்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒவ்வொன்றும் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து ஃபஸ்ட்டுக்கு வந்து 4 pieces listed pillow. ஸோ அது கரெக்ட் சீக்வன்ஸ் ஆஃப் த ஆசி ஸ்ட்ரென்த்து. இதுக்கு ஆன்சர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னம்னா இது வந்து ஃபஸ்ட்டு வந்து இது தான். ஓகே, இது வந்து செகண்ட் வரும், இது வந்து தேர்டு வரும், இது வந்து ஃபோர்த்து வரும். அப்போ இதில் ஆன்சர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சி. ஆன்சர்ஸ் வந்து சி. நெக்ஸ்ட்டு 40th கொஸ்டின். அகைன் த ஃபாலோயிங் இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் ஸ்டெபிலிட்டியோட இன்க்ரீசிங் ஆர்டர் எதனோ இன்க்ரீசிங் ஆர்டர் பார்த்தீங்க அப்படின்னம்னா ஸ்டெபிலிட்டியோட இன்க்ரீசிங் ஆர்டர் வந்து ஆல்கைல் ட்ரெஸ்ஸகி காம்பவுண்டு. இதில் வந்து பி தான் வரும். ஆன்சர்ஸ் வந்து என்னது? பி. ஆன்சர்ஸ் வந்து பி. 41. an organic compound A upon reacting with ammonia gives on heating gives C in presence of KOH. இது நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தாவே நமக்கு ஆன்சர்ஸ் ஈஸியாக வந்துடும். ஆப்ஷன்ஸ் வந்து டி. நெக்ஸ்ட்டு 42. the order of the ionization potential between helium ions and the hydrogen atoms. 42க்கு பார்த்தீங்க ஹீலியம் ஹைட்ரஜனுக்கு சி தான் வரும். நெக்ஸ்ட்டு 43. இது விதம் ஃபாலோயிங் அரேஞ்ச்மெண்ட் ரெப்ரசன்ட் த கரெக்ட் ஆர்டர் ஆஃப் த லீஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி மோஸ்ட் நெகட்டிவ் எலக்ட்ரான் கெயின் எந்தால்பி. நைட்ரோ எலக்ட்ரான் கெயின் எந்தால்பி பார்த்தீங்க அப்படின்னா 43க்கு வந்து ஆப்ஷன்ஸ் ஏ வந்து ஏ. கால்சியம் தான் அதிகமாக இருக்கும். 44. தி மோனோமர் ஆஃப் த பாலிமர்ஸ். 44ல் மோனோமர் ஆஃப் த பாலிமர்ஸ் வந்து காம்பவுண்ட் ஏ தான். 45க்கு பார்த்தீங்க அப்படின்னா ரேட் ஆஃப் த ரியாக்ஷன்ஸ் வந்து டிஃப்யூஷன் எதில் டிஃப்யூஷன் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா கார்பன் டை ஆக்சைடு, சல்பர் டை ஆக்சைடு, சல்பர் ட்ரை ஆக்சைடு, பாஸ்பரஸ் ட்ரைகுளோரைடு 3 கொடுத்துருக்காங்க. 3ல் கார்பன் டை ஆக்சைடு, சல்பர் டை ஆக்சைடு. ஆப்ஷன் டி தான் ஆன்சர்ஸ். ஆப்ஷன் டி. இதுதான் அதுக்கான இந்த கெமிஸ்ட்ரியோட லாஸ்ட் சிலபஸ்த்துக்கான ரிவிஷன் டெஸ்ட்டு. நாளைக்கு நீட் எக்ஸாமு. அதனால் எல்லாத்துக்கும் ஆல் தி பெஸ்ட்.
நல்லா எழுதுங்க. கொஷின்ஸ் வந்து நல்லா ரீட் பண்ணி பாருங்க. ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னாவே ஆல்ரெடி நம்ம படிச்சுருப்போம். அதுக்கான ஆன்சர்ஸ் வந்து நமக்கு கொஞ்சம் அளவு மைண்டில் ஞாபகம் வரும். ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர்ஸை ஃபுல்லாக வந்து நம்ம எழுதிடலாம் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியை பொறுத்தளவில். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எழுதுங்க. ஆல் தி பெஸ்ட். நீட்டாக பண்ணுங்கள். தேங்க்யூ.